வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய சிவாலயம் திருக்குற்றாலம். இந்த திருக்குற்றாலம் எல்லா தரப்பு மக்களும் விரும்பி வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. குற்றால அருவி, இந்த அருவியில குளிக்கிறதுக்காகவே அதற்காகவே இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆலயத்திற்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக இருக்கக்கூடியதுதான் இந்த திருக்குற்றாலம். இந்த திருக்குற்றாலத்தினுடைய மகிமைகளை பற்றியும், இந்த திருக்குற்றாலத்திலே கோவில் கொண்டு இருக்கக்கூடிய திரு குற்றாலநாதரினுடைய சிறப்புகளை பற்றியும் நாம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த குற்றாலம் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, இந்த குற்றாலம் ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறது. இந்த மலைப்பகுதியினுடைய பெயர் திரிகூட மலை. திரிகூட மலையில்தான் இந்த குற்றாலம் இருக்கிறது. இந்த திரிகூட மலை பல்வேறு மூலிகைகளின் சங்கமம் என்று கூறப்படுகிறது. எதனால அப்படின்னா, மனிதனின் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள் போன்றவை மிக அதிக அளவில் இந்த திரிகூடமலை முழுவதுமே நிறைந்திருக்கிறது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த திரிகூடமலை. இப்பொழுதுதான் திருக்குற்றாலம் என்று ஒரு பெயர் இருந்தாலும் கூட இதற்கு முந்தைய காலத்திலே இந்த பகுதி முழுவதுமே திரிகூட மலை என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்பவும் இந்த மலையை திரிகூட மலை என்றுதான் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குற்றாலம் என்று பெயர் பெற்றாலும் கூட திரிகூட மலை என்பதுதான் மிக பழமையான பெயர். இந்த திரிகூட மலையிலே அதிக அளவிலான விலங்குகள், மிருகங்கள், மலை பாம்புகள் போன்றவை அதிக அளவிலே இன்றைக்கும் இருக்கிறது. ஏன்னா மலையை சுற்றி காடோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி தான் இந்த திரிகூட மலை. இந்த திரிகூட மலையினுடைய அடிவாரத்திலே கோவில் கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அந்த சிவபெருமானினுடைய பெயர் திரு குற்றாலநாதர். திரு குற்றாலநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட இப்ப இருக்கக்கூடிய பெயர் தான். இதற்கு முன்னாடி இந்த திரிகூட மலையினுடைய அடிவாரத்திலே இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானினுடைய முன்னாள் பெயர் திரிகூடபதி என்பது. இன்றைக்கும் திரிகூடபதி என்றும் அழைக்கப்படுகிறார். திரிகூட மலையினுடைய சொந்தக்காரராக, திரிகூட மலையினுடைய அதிபதியாக இந்த சிவபெருமான் இருப்பதால் இவரது பெயர் திரிகூடபதி என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். குற்றாலத்திற்கு குற்றாலம் என்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த குற்றாலம் முழுக்க முழுக்க குறுகிய ஆலமரங்கள் சூழ்ந்த பகுதியாக முன்னால் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. இது போன்ற குறுகிய ஆலமரங்கள் இருந்த பகுதியாக இருப்பதனால் அதனை குறுகிய ஆலம் அப்படிங்கிறது குற்றாலம் என்று வந்ததாக இந்த கோவிலினுடைய தல வரலாறு கூறுகிறது. இந்த குற்றாலத்தினுடைய சிறப்புகள் ஒன்னா ரெண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல, ஏகப்பட்ட சிறப்புகளை தன்னகத்தையே கொண்டதுதான் இந்த குற்றாலம். குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அருவி யாருக்குமே தெரியாம இருக்க முடியாது. பேரருவி, சிற்றருவி, புலியருவி, செண்பகாதேவி அருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி, இப்படி பல்வேறு விதமான நீர் சோலைகளை முழுமையாக கொண்டதுதான் இந்த குற்றாலம். புலியருவி அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது இந்த பேரருவிக்கு முன்னாடி. இப்பொழுது புலியருவி அப்படின்றது மக்கள் அதிக அளவில் போயிட்டு அங்கே போயிட்டு குளித்துட்டு வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு காலத்திலே ஏறத்தாழ 14ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இந்த புலியருவி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே புலிகள் மிக அதிகமாக சூழ்ந்திருந்த ஒரு வனப்பகுதியாக இருந்தது. அதனால தான் அந்த காலத்தில் அந்த 14ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மகாராஜா, தென்காசி பகுதியை ஆண்ட பராக்கிரம பாண்டியன் அந்த பகுதிக்கு புலி அருவி என்றே ஒரு பெயர் வைத்ததாக வரலாறு இருக்கிறது. இதே போல ஐந்தருவி, இந்த குற்றாலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அருவி தான் ஐந்தருவி. இந்த 5 அருவிகள் சங்கமிக்கும் ஒரே இடமாக இருப்பதால் இது ஐந்தருவி என்றும் அழைக்கப்படுகிறது. இது முழுக்கவே கிட்டத்தட்ட புராண வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு அருவிகள் தான் இங்கு இருக்கக்கூடிய எல்லா அருவிகளுமே. செண்பகாதேவி அருவி, ஐந்தருவிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அருவி தான் செண்பகாதேவி அருவி.
இந்த செண்பகாதேவி அருவிக்கு காவலாக அங்கு இருந்து ஆட்சி செய்பவர் செண்பகாதேவி அம்மன். செண்பகாதேவி அம்மன் கோவில் அப்படின்றது இப்பவும் இருக்கிறது. இந்த செண்பகாதேவி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துல தான் செண்பகாதேவி அருவியும் இருக்கிறது. ஐந்தருவிக்கு காவலாக இருப்பவர் ஒரு சாஸ்தா, ஒரு ஐயனாருடைய ஆலயம் இந்த ஐந்தருவிக்கு முன்பாக இருக்கிறத நாம இப்பவும் பார்க்க முடியும். பழைய குற்றால அருவி, இந்த பழைய குற்றால அருவி அப்படின்றது மிக மிக தொன்மையான ஒரு அருவி. கிட்டத்தட்ட இந்த பேரருவிக்கும் முன்பாகவே அங்க மக்கள் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு தலம்தான் இந்த பழைய குற்றாலம். இந்த பேரருவியை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே பழைய காலத்திலே இருந்த மக்கள் பயன்படுத்திய ஒரு பிரபலமான ஒரு அருவிதான் இந்த பழைய குற்றால அருவி. இந்த குற்றாலத்தை நோக்கி பல்வேறு தரப்பு மக்கள் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பதே இந்த குற்றாலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அருவிகள் தான். மக்களை அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது இங்கு இருக்கக்கூடிய நீர் சோலைகள் அனைத்துமே. அதனாலதான் இந்த குற்றாலத்திற்கு பல்வேறு தரப்பு மக்கள் எந்த நேரமும் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இந்த குற்றால அருவிகள்ல தண்ணீர் அதிகமாக விழக்கூடிய நேரத்துல அவ்வளவு கூட்டங்கள் இந்த கோவில் முழுவதுமே, இங்கு இருக்கக்கூடிய அருவிகள் முழுவதுமே இருக்கிறத நாம பார்க்க முடியும். பொதுவாக ஒரு சிவன் கோவில் அப்படின்னு சொன்னாலே அந்த கோவிலுக்கு அம்மன் சன்னதி ஒன்று இருக்கும். ஆனால் இந்த திருக்குற்றாலத்துல மட்டும் 2 அம்மன் சன்னதிகள் இருக்கிறத நாம பார்க்க முடியும். சிவபெருமான் திருக்குற்றாலநாதர் என்ற பெயரிலே இங்கு கோவில் கொண்டிருக்கிறார். அம்மன் குழல்வாய் மொழி என்ற பெயரிலே ஒரு அம்மன் சன்னதி இருக்கிறது. அது போக பராசக்தி தரணி பீடம் என்ற ஒரு அம்மனினுடைய தரணி பீடமும் இங்கு இருக்கிறத நாம பார்க்க முடியும். இந்த அம்மனினுடைய சக்தி பீடங்கள் இந்தியா முழுவதுமே இருக்கிறது. சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குவதுதான் இந்த குற்றாலத்திலே இருக்கக்கூடிய தரணி பீடம். இந்த தரணி பீடம் மிக மிக முக்கியமானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மனினுடைய உடலில் இருந்த ஒரு பாகம் இருக்கக்கூடிய இடம் இந்த திருக்குற்றாலம். இந்த சக்தி பீடங்கள் வரலாறு நமக்கு தெரிந்ததுதான். பார்வதி தேவியினுடைய முந்தைய அவதாரமாக இருக்கக்கூடிய சதி தேவி, அவருடைய அவதாரத்திலே அவருடைய உயிர் பிரிந்த பிறகு அவருடைய உடல் பல துண்டுகளாக இந்த பாரதம் முழுவதுமே விழுந்தது. அப்படி விழுந்த இடங்களில் எல்லாம் கோவில்கள் எழுப்பப்பட்டது. அம்மனினுடைய பாகங்கள் விழுந்த இடத்திலே ஒன்றாக இருப்பதுதான் இந்த திருக்குற்றாலம். இங்கு தரணி பீடம் என்ற பெயரிலே அந்த அம்மனினுடைய உடல் பாகம் இங்கு இருக்கிறது. அதனை சுற்றி ஒரு பீடம் எழுப்பப்பட்டு இன்றைக்கும் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. ஆக இந்த பராசக்தியினுடைய தரணி பீடம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி ஒரு அபூர்வமான ஒரு தலம். அம்மனினுடைய உடல் பாகம் ஒன்று இங்கு இருக்கிறது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் வாய்ந்த தலமாக இந்த திருக்குற்றாலம் இருக்க வேண்டும் அப்படின்றதை நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம தேவாரங்கள் பாடல் பெற்ற தலம் இந்த திருக்குற்றாலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், பட்டினத்தார், இது போன்ற பல்வேறு மகான்கள் இங்கு இந்த சிவபெருமானை வழிபட்டு பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஆதிபராசக்தியினுடைய தரணி பீடம் இருக்கக்கூடிய இடம் இந்த திருக்குற்றாலம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம சிவபெருமானினுடைய பஞ்ச சபைகள் 5. அந்த 5 பஞ்ச சபைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சித்திர சபை இருக்கக்கூடிய இடம் இந்த திருக்குற்றாலம். சிவபெருமான் நடனமாடிய தலங்கள் 5 என்று மிக பெருமையாக பல்வேறு புராணங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த சிவபெருமான் நடனமாடிய தலங்களில் ஒன்றாக விளங்குவதுதான் இந்த திருக்குற்றாலம். சித்திர சபை இங்கு இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒன்று. இந்த ஆலயத்திற்கு, திருக்குற்றாலத்திலே இருக்கக்கூடிய திருக்குற்றாலநாதர் ஆலயத்திற்கு பக்கத்துல சித்திர சபை என்று ஒரு சபை இருக்கிறது. இந்த சித்திர சபையில போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த சித்திர சபை முழுவதுமே ஆயிரக்கணக்கான ஓவியங்கள் இங்கு வரையப்பட்டு இருக்கிறது. லட்சக்கணக்கான உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாம இந்த கோவிலுக்கு போயிட்டு இங்கு இருக்கக்கூடிய சித்திர சபைக்கு நாம போனோம் அப்படின்னா அங்கு இருக்கக்கூடிய ஓவியங்கள் நம்மளை அப்படி மெய் மறக்க செய்து விடுகிறது. கண்ணை கவரக்கூடிய வகையிலே தத்ரூபமாக இருக்கக்கூடிய பல்வேறு ஓவியங்கள் இந்த சித்திர சபை முழுவதுமே நிறைந்திருக்கிறது.
இங்கு சிவபெருமானே நடனமாடிய தலம் அப்படின்றத தாண்டி சிவபெருமான் நடனமாடிய இடம் இந்த சித்திர சபை என்று கூட கூறப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு பெருமை உடையதாக இந்த சித்திர சபை இருக்க வேண்டும் அப்படின்றத நாம இதிலே புரிஞ்சுக்கணும். இங்கு சிவபெருமான் ஓவிய வடிவிலே காட்சி தருகிறார். இது மட்டும் இல்லாம சிவபெருமானினுடைய பல்வேறு லீலைகள், பல்வேறு புராண கதைகள், இது எல்லாமே இங்கு சித்திரமாக ஓவிய வடிவில் வரைந்து இருக்கிறதையும் நாம பார்க்க முடியும். திருக்குற்றாலத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கு இருக்கக்கூடிய சித்திர சபைக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. அங்கு இருக்கக்கூடிய சித்திர சபை கண்டிப்பாக உங்களை மெய்மறக்க செய்து சிவபெருமான் மீது இருக்கக்கூடிய பக்தியை மேலும் அதிகப்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே தேவையில்லை. இந்த சித்திர சபையுமே கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அமைக்கப்பட்டிருப்பதாகவும் வரலாறு இருக்கிறது. இந்த சித்திர சபைக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு குளம் ஒன்று இருக்கிறது. அந்த குளத்திற்குள்ள ஒரு கோபுரம் இருக்கிறதையும் நாம இப்ப பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விதமான அருமையும் பெருமையும் வாய்ந்த தலமாக இருக்கக்கூடியதுதான் இந்த திருக்குற்றாலம். இந்த திருக்குற்றாலம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தது அப்படின்ற வரலாறு நாம இப்ப பார்ப்போம். பொதுவாக சிவபெருமான், இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்புவாக தோன்றியவர் அப்படின்றது இந்த கோவிலினுடைய தல வரலாறு. நான் இதற்கு முன்பாக தென்காசி கோவிலினுடைய வரலாறை சொல்லும் பொழுது நான் சொன்னேன், இந்த தென்காசி ஆலயம் 14ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். அதை விட ஒரு சிறப்பான ஒரு பெருமை உடையதுதான் இந்த திருக்குற்றாலம். எதனால அப்படின்னா, இந்த திருக்குற்றாலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்புவாக தோன்றியவர். அவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சிவபெருமான் மட்டும் இல்ல, இந்த சிவன் ஆலயம் இருக்கக்கூடிய இந்த திருக்குற்றால ஆலயமே எப்பொழுது கட்டப்பட்டது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட பல்வேறு விதமான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படி ஒரு பெருமையை உடையதுதான் இந்த திருக்குற்றாலம். என்று தோன்றியது என்றே தெரியாத ஒரு மகிமையை உடைய தலம்தான் இந்த திருக்குற்றாலம். ஆதியிலே இந்த திருக்குற்றாலத்தினுடைய பெயர் நன்னகரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது திரிகூடபதி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. திரிகூட மலை என்று அழைக்கப்பட்ட அந்த மலை பின்னாளில் நன்னகரம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த திருக்குற்றாலத்தினுடைய வரலாறு அப்படின்னு நாம தனியா எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த திருக்குற்றாலத்திலே முதலாக வந்த சன்னதி எது அப்படின்னு பார்த்தா, முதலாக இங்கு வந்தது அம்மனினுடைய தரணி பீடம் தான். எதனால அப்படின்னா, அந்த அம்மனினுடைய அந்த தாட்சாயனுடைய கதையை பார்க்கும் பொழுது அந்த உடல் பிண்டங்கள் பல்வேறு இடங்களில் பாரத தேசம் முழுவதும் விழுந்தது அப்படின்றது நம்மளுடைய வரலாறு. அந்த பிண்டங்கள் எங்கெல்லாம் விழுந்துச்சோ, அப்படி விழுந்த பிறகு அந்த இடத்தை பாதுகாக்க அங்கு பைரவரை சிவபெருமான் நியமித்தார். அதற்கு பிறகு பல்வேறு விதமான புராண வரலாற்று தொடர்பாக அந்த ஆலயத்திற்கு பக்கத்திலே, அந்த பீடங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலே சிவபெருமான் வந்தார். இப்படித்தான் வரலாறு. ஆக அப்படி பார்க்கும் பொழுது இந்த திருக்குற்றாலத்திலும் முதலாக வந்த ஆதி தொன்மையான ஒரு சன்னதி இங்கு இருக்கக்கூடிய தரணி பீடம் தான் அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகிறது. முதலாக வந்தது தரணி பீடம். அதை தொடர்ந்து இங்கு சிவாலயம் எழுப்பப்பட்டது. சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக வந்தார் அப்படின்றது இங்கு இருக்கக்கூடிய வரலாறு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சில ஆண்டுகள்ல சிவ வைணவ பேதம் ஏற்பட்ட காலம். அதாவது சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் ஒருவரே அப்படின்றது நம்மளுடைய தர்மம் கூறக்கூடியது. ஆனால் சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று பல்வேறு விதமான சச்சரவுகளும் இந்த நம்மளுடைய வரலாறுல இருந்தது அப்படின்றது உண்மை. சிவன் தான் பெரிய கடவுள், விஷ்ணு தான் பெரிய கடவுள் என்று பக்தர்கள் அவர்களுக்குள் சண்டை செய்து கொண்டு இருந்த காலம் கூட இருந்துச்சு. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துல இந்த சிவாலயம் விஷ்ணுவினுடைய பக்தர்களினுடைய கட்டுப்பாட்டிலே வருகிறது. அப்படி வந்த பிறகு அவர்கள் இங்கு இருந்த சிவபெருமானினுடைய சன்னதியை பெருமாள் சன்னதியாக மாற்றி வழிபட்டார்கள். ரொம்ப காலமாக பெருமாள் கோவிலாகவே இந்த சிவனாலயம் இருந்துச்சு அப்படின்றது உண்மை.
அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே சிவபக்தர்கள் யாராவது இந்த கோவிலுக்கு வந்தா கூட அவர்கள் அனுமதிப்பதில்லை. சிவபக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடாது, பெருமாளுடைய பக்தர்கள் மட்டும்தான் இந்த ஆலயத்திற்கு வரணும் என்று மிக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள் அப்பொழுது இருந்த பக்தர்கள். இப்படி இருந்த நேரத்திலே இந்த ஆலயத்திற்கு அகத்திய முனிவர் ஒரு தடவை வந்தார். அகத்தியர் 18 சித்தர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய அகத்தியர், குருமுனி, கும்பமுனி என்றெல்லாம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட அகத்தியர் ஒரு சிவனடியார். அவர் இந்த சிவபெருமானினுடைய ஆலயம் முன்பாக சிவபெருமானாக இருந்தது, இப்போது பெருமாளாக மாறியிருக்கிறது. இருந்தாலும் நாம இந்த பெருமாளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு அகத்தியர் அந்த கோவிலுக்கு வரார். அந்த கோவிலினுடைய வாசல்ல இருந்த 2 காவலர்கள் இந்த அகத்தியரை உள்ள அனுமதிக்கல. நீ இந்த ஆலயத்திற்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு இந்த அகத்திய முனிவரை அவர்கள் விரட்டி விடுகிறார்கள். இப்ப அகத்தியர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாம இங்க போயிட்டு பெருமாளை பார்க்கலான்னு பார்த்தோம், ஆனா இவங்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கு இருந்து அந்த கோவில்ல இருந்து பக்கத்துல தற்போது இருக்கக்கூடிய இளஞ்சி முருகன் கோவில், அந்த கோவிலுக்கு அப்ப அங்க கோவில் எதுவுமே கிடையாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அகத்தியர் வருவதற்கு முன்பாக இளஞ்சியிலே எந்த விதமான ஒரு கோவிலும் கிடையாது. இவர் அந்த இளஞ்சி இருக்கக்கூடிய இடத்திற்கு சிவபெருமானுக்காக அந்த மணல்லே ஒரு லிங்கம் செய்கிறார். ஒரு சிவலிங்கம் செய்து திருக்குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்ய வழிகாட்டுங்கள் என்று தானே செஞ்ச அந்த சிவபெருமான் கிட்ட இவர் கேட்கிறார். அப்போ அந்த இடத்திலே அகத்தியருக்கு அருள் கொடுக்க வந்தவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானே அகத்தியருக்கு வழிகாட்டுகிறார். என்ன வழிகாட்டுறாரு அப்படின்னா, நீ சிவபெருமானுடைய பக்தராக இருப்பதால் அங்கு உன்னை அனுமதிக்கவில்லை, அதனால வைணவ வேடம் பூண்டு அந்த கோவிலுக்கு செல்வாயாக அப்படின்னு முருகப்பெருமான் அகத்தியருக்கு அருள் கொடுக்கிறார். அதற்கு பின்பாகத்தான் அகத்திய முனிவர் தன்னுடைய சிவவேடத்தை களைத்துவிட்டு வைணவ வேடம் பூண்டுகிறார். அதாவது தன்னுடைய நெத்தியிலே இருக்கக்கூடிய விபூதி பட்டை திருநாமமாக மாறுகிறது. வைணவ வேடம் பூண்டு இப்ப அந்த கோவிலுக்கு அகத்தியர் போறார். அகத்தியர் அந்த திருவிளஞ்சியில் அந்த முருகப்பெருமானையும் அந்த சிவபெருமானை வழிபட்ட அந்த சிவலிங்கம் இப்போ இருக்கிறது. இருவாளுக ஈஸ்வரர் என்ற பெயரிலே அந்த சிவலிங்கம் அழைக்கப்படுறத நாம இப்பவும் பார்க்கிறோம். முருகப்பெருமான் அகத்தியருக்கு காட்சி கொடுத்த அந்த தலம் திருவிளஞ்சி குமாரர் என்ற பெயரிலே இன்றும் குற்றாலத்திற்கு அருகில் இருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப அதற்கு பிறகு அகத்தியர் இந்த கோவிலுக்கு வைணவ வேடத்திலே வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய காவலாளிகள் இந்த அகத்தியரை காலில் விழுந்து வணங்கி உள்ள கூட்டு போறாங்க. ஏன்னா இப்போ வைணவராக இவர் வந்திருக்கிறார், உள்ள போயிட்டு நீங்க சாமி கும்பிடுங்க அப்படின்ட்டு இந்த காவலர்கள் அகத்தியரை அழைத்து கொண்டு உள்ளே போகிறார். இப்ப அகத்தியர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோவிலுக்கு உள்ள போயிட்டு அந்த பெருமாளினுடைய சன்னதியிலே போகிறார். அந்த சன்னதியில் இருந்து கொண்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சிவனும் விஷ்ணுவும் வேற வேற இல்லை, ஆனால் இந்த சிவ விஷ்ணு பேதம் மக்களிடையே இருக்கிறது, இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய 2 கைகளையும் அந்த பெருமாளினுடைய தலையிலே வைத்து குறுகு குறுகு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமாள் சிவலிங்கமாக மாறிவிட்டார். அப்படி சிவலிங்கமாக மாறிவிட்டார். இந்த சிவபெருமானுக்கு மேல அந்த அகத்தியர் கையை வச்சு அழுத்தினார் இல்லையா, அதனால அந்த அகத்தியரினுடைய அந்த கை தழும்பு அப்படியே அந்த சிவலிங்கத்துக்கு மேல பதிஞ்சுது. பெருமாளுடைய சன்னதி சிவ சன்னதியாக மாறிவிட்டது. அகத்தியர் உள்ள இருந்து இப்ப வெளியில வராரு. வெளியில வந்த உடனே அங்க வெளியில இருந்த காவலர்கள் அகத்தியர் மேல கோபம் கொள்றாங்க. எப்படி உள்ளே இருந்த பெருமாளை சிவனாக நீ மாற்றலாம் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப அகத்தியர் சொல்றாரு, சிவனும் விஷ்ணுவும் வேறு வேறு இல்லை, உங்களிடையே இருக்கக்கூடிய இந்த பேதத்தை போக்குவதற்காகத்தான் பெருமாள் என்னை அனுப்பி வைத்தார். இந்த ஆலயம் முன்பாக சிவ ஆலயமாகவே இருந்தது. உங்களுடைய சண்டையினால் இந்த ஆலயம் விஷ்ணு ஆலயமாக மாற்றப்பட்டது. இருந்தாலும் இப்ப பாருங்க, நான் வேற எந்த சிலையுமே நான் கொண்டு வந்து வைக்கல, அந்த பெருமாளே சிவனாக மாறி இருக்கிறார், இருவருமே ஒன்றுதான், எந்த விதமான பேதமும் காட்டாதீர்கள் அப்படின்னு அகத்தியர் சொன்னார். அது மட்டும் இல்லாம இங்கு இருக்கக்கூடிய இந்த நன்னகரிலே இருக்கக்கூடிய பெருமாள் இந்த ஆலயத்தினுடைய சுற்று பிரகாரத்திலே நன்னகர பெருமாள் என்றே அவர் அழைக்கப்படுவார் என்று அகத்தியர் ஒரு வாக்கும் கொடுத்தார். அந்த வாக்குப்படி இன்றைக்கும் அந்த சிவபெருமான் இருந்த அந்த சன்னதிக்குள்ளே இருந்த பெருமாள்
இந்த கோவிலினுடைய சுற்று பிரகாரத்திலே 63 நாயன்மார்கள் சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதிக்கு அடுத்து நன்னகர பெருமாள் இப்பவும் இருக்கிறத நாம பார்க்க முடியும். இந்த ஆலயம் சங்கு வடிவிலே இருக்கிறது. சங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வைணவத்தினுடைய ஒரு முழுமையான அடையாளம். இந்த கோவிலினுடைய சுற்று பிரகாரங்கள் சங்கு வடிவத்திலேயே அப்பொழுது இருந்த வைணவ அடியார்கள் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கோவிலினுடைய சுற்று பிரகாரங்கள் மட்டுமே சங்கு வடிவிலே இருக்கின்றதே தவிர உள்ளே இருக்கக்கூடிய கட்டுமான அமைப்பு அனைத்துமே சிவ ஆகம முறைப்படிதான் இருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நமக்கு இருக்கிறது. நாம இப்ப போனாலும் பார்க்க முடியும். கோவிலினுடைய மேப்பை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக சங்கு வடிவத்தில் அப்படி இருக்கிறது. அப்படி வளைந்து நெளிந்து சங்கு போன்றுதான் இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய தூண்கள், கற்கள், சிற்பங்கள் எல்லாமே சிவ ஆகம விதியை பின்பற்றி தான் சிவ ஆலயமாகத்தான் இருக்கிறது அப்படின்றதும் இந்த கோவிலினுடைய வரலாறாக நமக்கு இருக்கிறது. இப்படி சிவாலயமாக உருவாகி பின்பு வைணவ ஆலயமாக மாற்றி அதன் பிறகு அகத்திய முனிவரது அருளால் மீண்டும் சிவாலயமாக மாற்றப்பட்டதுதான் இந்த திருக்குற்றாலம். மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதியவர். திருவாசகத்தை எழுதியவர் அப்படின்னு சொல்ல கூட அது தப்பாயிரும். திருவாசகத்தை பாடியவர். ஏன்னா திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பாடும் பொழுது அதனை எழுதியவர் நேரடியாக சிவபெருமானை எழுதினார். அப்படி ஒரு பெருமையை உடையவர் தான் இந்த மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். இங்கு இந்த சிவபெருமானை பார்த்து கசிந்து உருகி அவர் பாடிய ஒரு பாடல் இன்றைக்கும் பலரால் பாடப்படுகிறது. அப்படி என்ன ஒரு பாடலை இந்த மாணிக்க வாசகர் இந்த சிவபெருமானை பார்த்து பாடினார் அப்படின்னா, உச்சாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கச்சாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குச்சாலத்துறை அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறை கலர்க்கே, கச்சாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே அப்படின்ட்டு இந்த மாணிக்க வாசகர் இங்கு இருக்கக்கூடிய குச்சால நாதராக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை பார்த்து பாடியிருக்கிறார். எனக்கு உச்சார் வேண்டாம், ஊர் வேண்டாம், பேர் வேண்டாம், கச்சார் வேண்டாம், யாருமே வேண்டாம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு கன்று தன்னுடைய தாய் பசுவை பார்த்து எப்படி கசிந்து உருகி நிற்குமோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையை மட்டும் எனக்கு குடு திரு குச்சாலநாதா அப்படின்ட்டு இந்த மாணிக்க வாசகர் சிவபெருமானை மிக உறுதியோடு கசிந்து உருகி வேண்டுகிறார். அப்படி இப்ப இன்றைக்கு இந்த உச்சார யான் வேண்டேன் அப்படின்ற பாடல் மாணிக்க வாசகனுடைய பாடல்கள்ல மிக மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது. எல்லாருமே இந்த மாணிக்க வாசகருடைய இந்த பாடலை சிவனடியார்கள் எல்லாருமே பாடுறாங்க. அப்படி இந்த சிவபெருமானை கூத்தன் அப்படின்ட்டு இந்த மாணிக்க வாசகர் பாடுறார். ஏன்னா பஞ்ச சபைகளில் ஒன்றாக இங்கேயும் சிவபெருமான் நடனமாடியதனால கூத்தா என்று இந்த மாணிக்க வாசகர் பாடுகிறார். திருநாவுக்கரசர் நமக்கு தெரியும். கச்சூனை பூட்டி கடலிலே பாய்ச்சினும் நச்சுனை ஆவது நமச்சிவாயவே என்று பாடி கல்லை கட்டி கடலிலே போட்ட போது கூட அந்த கல்லை மிதக்க வைத்து கரையேறியவர் தான் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசரும் இந்த சிவபெருமானை நோக்கி பாடியிருக்கிறார். அவர் என்ன பாடியிருக்கிறாரு அப்படின்னா, உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, குற்றாலத்துறை கூத்தனை அல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ என்று திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமா கேட்டு பாருங்க. உற்றார் யார் உளரோ, நமக்கு இப்போ எப்படி இல்லாமோ சொந்தங்கள் இருக்கிறது. அப்பா, பையன், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான்னு எவ்வளவோ பேரு இருந்தாலும் கூட அதைத்தான் இவர் சொல்றார். உச்சார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது. ஆனா உயிர் கொண்டு போகும் பொழுது நம்மளுடைய உச்சார்கள் யாராவது ஒருவர் நம்ம கூட வருவாங்களா? யாருமே வரமாட்டாங்க. அந்த நேரத்துல நாம இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாருமே நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி, நமக்கு துணையாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர, மானிட உயிர் பிரிந்தது அப்படின்னா அந்த நேரத்திலே அவருக்கு உறவினர்கள் எப்படா இவனை கொண்டு போயிட்டு எரிக்கலாம்னு தான் பார்ப்பாங்களே தவிர, கூட கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே, நாமளும் அவங்க கூட போவோமே அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. அந்த நேரத்திலே நமக்கு துணையாக நம்ம கூட வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் இந்த குச்சாலநாதர் மட்டும்தான் என்று உறுதியாக சொல்லுகின்றார் திருநாவுக்கரசர். அதைத்தான் அவர் பாடுறார். உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்திலே அமைந்து இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை தவிர வேறு யார் நமக்கு துணையாக வருவார்கள் என்று இந்த திருநாவுக்கரசர் கேட்கிறார்.
பொதுவாக இறந்தவர்களுக்கு முக்தி அளிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரே இறைவன் சிவபெருமான் அப்படின்றதையும் நம்ம பல்வேறு புராணங்கள் மூலமாக நமக்கு பார்க்கிறோம். முக்தி அப்படின்னு ஒண்ணு வேணும்னா கண்டிப்பாக சிவபெருமானுடைய திருவடியை பற்றியே ஆகணும். இத நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு பாடலை பாடி அருளி இருக்கிறார் இந்த திருநாவுக்கரசர். அடுத்ததாக பட்டினத்தார். பட்டினத்தார் ஞானத்திலே மிகச் சிறந்த வித்வான் என்று கூட எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த பட்டினத்தார் இங்கு இருக்கக்கூடிய இந்த திருக்குற்றாலத்திற்கு இந்த சிவபெருமானை நோக்கி பாடியிருக்கிறார். அவர் பாடிய பாடல் இன்னும் சிறப்பு மிக்கது. காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பால் உன் கடுவாயில் படும் முன்னே மேல் விழுந்தே உச்சார் அழும் முன்னே ஊரார் சுடும் முன்னே குச்சாலத்தானையே கூறு என்று இந்த பட்டினத்தார் பாடுகிறார். காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே. மரணம் வரக்கூடிய தருணத்திற்கு முன்பாக நமக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு கண்ணு தெரியாம போகிறதுக்கு முன்னாடி, அந்த யமன் உன்னுடைய உயிரை பறிக்க வர்றதுக்கு முன்னாடி, உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சொந்தக்காரர்கள் அந்த உயிர் போன பிணத்திற்கு பால் நேரடியா கடைவாயிலே ஊற்றுவாங்க. அதற்கு பிறகு அந்த உச்சார்கள் அவர்கள் மேல விழுந்து அழுவாங்க. அதை சொல்றார், பால் உன் கடைவாயில் படும் முன்னே உச்சார் ஓ மேல விழுந்து அழும் முன்னே ஊரார் சுடும் முன்னே உன்னை எரிக்கிறதுக்கு முன்னே ஒரு முறையாவது குச்சாலத்தானை நீ கூறு, குச்சாலத்தானை ஒரு தடவையாவது நீ கூப்பிடு அப்படின்ட்டு இந்த பட்டினத்தார் சொல்ற. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பாடலை அவர்கள் பாடி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த காலன் அப்படின்றத வெல்வதற்கான ஒரே இறைவன் சிவபெருமான் தான். அதை உணர்த்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட பாடல்களை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த தென் மாவட்டங்கள்ல கூட பல்வேறு விதமான இடங்கள்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை குளிப்பாட்டுவதற்காக, அவர்களை நீராட்டுவதற்காக இந்த குற்றாலத்திலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு போறதை நாம இப்பவும் பார்க்க முடியுது. எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் கூட இந்த குற்றாலத்திலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அந்த இறந்தவர்கள் மீது பட்டால் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவ வினைகள் நீங்கிவிடும் அப்படின்றது இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய நம்பிக்கையாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பல்வேறு கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நடந்தா கூட, ஒரு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், இல்ல வருஷாபிஷேகமாக இருக்கட்டும், கண்டிப்பாக இங்க திருக்குற்றாலம் இந்த அருவியிலே தண்ணீர் பிடித்து கொண்டு அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் செய்ய கொண்டு போவதை நாம இப்பவும் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு இறந்தவர்களுக்கும் முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீர் இந்த குற்றால அருவி. கோவில்கள்ல கூட அங்கு இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும், அது சிவாலயமோ வைணவ ஆலயமோ எந்த விதமான ஆலயமாக இருந்தாலும், அந்த ஆலயத்திலே அந்த மூர்த்தியை எழுந்தருள செய்வதற்கு இந்த குற்றாலத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை கொண்டு போய் தான் அங்கேயும் அபிஷேகம் பண்றாங்க. அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு தலம் தான் இந்த திருக்குற்றாலம். திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் தான் இன்றைக்கு தேவார தலம் என்ற ஒரு பெயரையும் பாடியிருக்கிறது. திருஞான சம்பந்தர் பாடுறாரு, பம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர் வேங்கை கொம்பார் சோலை கோல வண்டு யாழ்சை குற்றாலம் அம்பான் நெய்யோடு ஆடல் அமர்ந்தான் அலர் கொன்றை நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்கால் என்று இந்த திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். இந்த திருஞான சம்பந்தர் நன்னகர் போலும் நமரங்கால் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நன்னகரம் என்று ஒரு பெயர் இருந்ததாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த பெருமாள் கோவிலாக இந்த ஆலயம் இருந்த பொழுது இந்த ஊரினுடைய பெயர் நன்னகர். அப்ப அந்த காலகட்டத்தில் இப்ப திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம் ஏறத்தாழ 7ஆம் நூற்றாண்டு என்று கூறப்படுகிறது. அப்ப அந்த 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டிலே கூட இந்த கோவில் நன்னகர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த தேவார பாடல் 11 பதிகங்கள் முடிந்த கடைசி பதிகத்துல இந்த திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திருக்குற்றாலநாதரை பற்றி, இந்த பாடல்கள் 10 பாட நம் பாவம் பறையுமே என்று பாடியிருக்கிறார். அப்போ இந்த திருக்குற்றாலநாதரை வணங்கி இந்த தேவார பாடலை பாடினால் நம்முடைய பாவம் நீங்கும், நம்முடைய பாவம் அழியும் என்று திருஞான சம்பந்தரை கூறியிருக்கிறார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, இந்த திருநாவுக்கரசர் பாடிய பாடலாக இருக்கட்டும், பட்டினத்தார் பாடிய பாடலாக இருக்கட்டும், திருஞான சம்பந்தர் பாடிய பாடலாக இருக்கட்டும்,
மூன்று பேருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாவத்தை தீர்த்து மோட்சத்தை கொடுப்பவர் இந்த திருக்குற்றாலநாதர் அப்படின்றதை இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதனால தான் இந்த ஆலயம் முக்திக்கான ஒரு தலம் என்று எல்லாராலும் போற்றப்படுகிறது. காசியிலே இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருக்குற்றாலத்திலே பிறந்தால், இருந்தால், இறந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றத இந்த மகான்கள் பாடிய பாடல்கள் மூலமாக நாம் அறிகிறோம். இந்த திருக்குற்றாலத்திலே பல்வேறு கோவில்களில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதிகள் இந்த கோவிலிலேயே இருக்கிறது. எந்த மாதிரி அப்படின்னா, இந்த திருக்குற்றாலம் கோவிலில் இருக்கக்கூடிய சுற்று பிரகாரத்திலே பாபநாசர் இருக்கிறார். பாபநாசத்திலே இருக்கக்கூடிய பாபநாசர் சன்னதி இந்த திருக்குற்றாலத்திலே இருக்கிறது. திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் சன்னதி இந்த திருக்குற்றாலத்திலே இருக்கிறது. காசியிலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் சன்னதி இந்த திருக்குற்றாலத்திலே இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விதமான சிவ சன்னதிகள், மகாலிங்கம், இது போன்ற பல்வேறு விதமான ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அன்னை பார்வதியினுடைய சன்னதிகள் இந்த திருக்குற்றாலத்திலே இருக்கிறது. இப்போ நாம சும்மா ஒரு லிங்கம் ஒண்ணு வச்சு அந்த கோவிலினுடைய பெயரை வைக்க மாட்டாங்க. பொதுவாக இந்த தென் மாவட்ட பகுதிகளில் பிடிமண் கொண்டு கோவில் கட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஒரு புண்ணிய ஸ்தலம், ஒரு பெருமை வாய்ந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்கிறது அப்படின்னா, அந்த ஆலயத்தில் இருந்து ஒரு பிடிமண் கொண்டு இந்த நாம இப்ப புதுசாக ஒரு கட்டக்கூடிய ஒரு கோவில்ல வச்சு அந்த பிடிமண் வைத்து அந்த பிடிமண் மேல அந்த தெய்வத்தை வைத்தால், அந்த எங்க இருந்து பிடிமண் கொண்டு வரப்பட்டதோ அங்கு இருக்கக்கூடிய சக்திகள் முழுவதுமே இந்த இடத்திற்கும் வந்துரும் அப்படின்ற ஒரு காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை நம்முடைய முன்னோர்கள் கிட்ட உண்டு. அதே போல இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பாபநாசராக இருக்கட்டும், நெல்லையப்பராக இருக்கட்டும், காசியிலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதராக இருக்கட்டும், மகாலிங்க பெருமானாக இருக்கட்டும், இந்த எல்லா தெய்வங்களுமே அந்த ஆலயங்களில் இருந்து பிடிமண் கொண்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் சொல்றத நாம கேட்க முடியுது. அப்போ இந்த திருக்குற்றாலம் கோவிலுக்கு வந்தால் பல்வேறு விதமான தெய்வங்களை, பல்வேறு விதமான சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசித்த பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் இந்த தல வரலாறு கூறுகிறது. இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். இது போங்க பல்வேறு விதமான கோவிலில் இருக்கக்கூடிய சிவ சன்னதிகள் இந்த கோவிலினுடைய சுற்றுப்பிரகாரம் முழுவதுமாகவே இருக்கிறது. அது போக இந்த கோவில்ல சித்திரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறத நாம பார்க்க முடிகிறது. சித்திரை மாசம் வரக்கூடிய சித்திரை திருவிழா இந்த திருக்குற்றாலம் கோவில்ல தேரோட்டம் எல்லாமே நடக்கிறது. அதே போல பங்குனி உத்திர விழா, பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்திலே இந்த சிவபெருமான் ஆலயத்துல வெகு விமரிசையாக கொடை விழா நடக்கிறது. பங்குனி உத்திரம் தர்மசாஸ்தா அவதாரம் செய்த நாள். இந்த ஆலயத்திலே சிவபெருமானுடைய சன்னதிக்கு பின்புறமாக மேலவாசப்பன் தர்மசாஸ்தா என்று ஒரு சன்னதி ஒன்று இருக்கிறது. அந்த சன்னதியிலேயே வெகு விமரிசையாக பங்குனி உத்திரம் அன்று கொடை விழா நடக்கிறது. இந்த கோவில்ல வடக்கு வாசல் என்று ஒரு வாசல் இருக்கிறது. பொதுவாக இந்த சிவபெருமானுடைய ஆலயத்திலே எல்லா கோவில்களிலுமே 4 வாசல் இருக்கும். இந்த திருக்குற்றாலத்தில் இருக்கக்கூடிய திருக்குற்றாலநாதர் கோவிலும் 4 வாசல் இருக்கிறது. இந்த 4 வாசல்களில மிக முக்கியமான வாசலாக கருதப்படுவது எது அப்படின்னா வடக்கு வாசல். ஏன்னா இந்த வடக்கு வாசல்ல பல்வேறு விதமான பரிவாரங்கள் இங்கு காவல் தெய்வங்களாக இருப்பதை நாம பார்க்க முடியும். இந்த வடக்கு வாசல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வடக்கு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த கதவுக்கு பக்கத்துல பூரணா புஷ்கலா தேவியரோடு சமேதராக காட்சி தரக்கூடிய பெரியாண்டவர் சாஸ்தா இந்த வாசல்ல இவர் இருக்கிறார். இந்த வாசலுக்கு வெளியில வடக்கு வாசல் கருப்பசாமி என்ற மிக கம்பீரமாக 18 படிகளுக்கு மேல காட்சி தரக்கூடிய ஒரு கருப்பசாமி சன்னதி இருக்கிறத நாம பார்க்க முடியும். அது போக சங்கிலி பூதத்தார், பன்றி மாடசாமி, இது போன்ற பல்வேறு விதமான பரிவார தெய்வங்களும் இந்த வடக்கு வாசல்ல காட்சி தருகிறார்கள். பங்குனி உத்திர கொடைவிழா அன்று இந்த வடக்கு வாசல்ல இருக்கக்கூடிய இந்த பரிவார தெய்வங்களுக்கு தான் கொடைவிழா நடக்கிறது. அன்றைக்கு இந்த தென்பகுதி, தென் மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மக்கள் மொத்தமாக இந்த ஆலயத்திலே
இந்த கொடை விழாவை நடத்துறத நாம பார்க்க முடியும். அத்தனை சிறப்பு மிக்க ஒரு தலமாக இருக்கக்கூடியதுதான் இந்த திருக்குற்றாலம். இந்த திருக்குற்றாலத்தில் இருக்கக்கூடிய இந்த பரிவாரங்களும் இந்த தர்ம சாஸ்தாவும் பெரியாண்டவர் சாஸ்தாவும் இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு குல தெய்வங்களாக இருந்து ஆட்சி செய்வதையும் நாம பார்க்கிறோம். யார கேட்டாலும் இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் இந்த திருக்குற்றாலம் தான். கருப்பசாமி குலதெய்வமா இருக்கிறார், சங்கிலிபுரத்தார் குலதெய்வமாக இருக்கிறார், பெரியாண்டவர் சாஸ்தா குலதெய்வமாக இருக்கிறார். பல்வேறு மக்களுடைய குல தெய்வங்களும் இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்றதுதான் இந்த திருக்குற்றாலம். இது போக இந்த திருக்குற்றாலத்துல வேறு என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னா, இந்த அகத்திய முனிவர் இந்த ஆலயம் வரும் பொழுது இந்த பெருமாளை தன்னுடைய கையை வைத்து சிவலிங்கமாக மாற்றியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றுப்படி அந்த சிவலிங்கத்தின் மேல அகத்தியர் கை வைத்ததுனால சிவபெருமானுடைய தலையில அந்த அகத்தியருடைய தழும்பு இருக்கிறத நாம இப்பவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிவபெருமானுடைய தலையில அகத்தியர் கையை வச்சு அழுத்தினதுனால சிவபெருமானுக்கு மிக அதிகமாக தலைவலி வந்ததாம். அதனால இன்றைக்கு வரைக்கும் இந்த திரிகூட மலையிலே இருக்கக்கூடிய பல்வேறு மூலிகைகளை கொண்டு ஒரு தைலம் தயாரித்து அந்த தைல அபிஷேகம் தினமும் இந்த சிவபெருமானுக்கு நடக்கிறது. இந்த கோவிலினுடைய அலுவலகத்திலே அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த அந்த தைலம் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தைலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டோமேயானால் தீராத தலைவலி போன்ற பல்வேறு விதமான கொடுமையான நோய்கள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த திருக்குற்றாலத்தை பற்றி சங்க இலக்கியங்கள்ல கூட பாடப்பட்டிருக்கிறது. திருக்குற்றால குறவஞ்சி என்ற ஒரு நூல் மிக பிரபலமாக பாடப்படுகிறதை நாம பார்க்கிறோம். நான்கு நேரியில் இருந்த ஒருத்தர் தான் திரிகூட ராசப்ப கவிராயர். அவர் மேலகரத்திற்கு வருகிறார். மேலகரம் அப்படின்றது இந்த திருக்குற்றாலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு. அந்த ஊரில் இருந்து ஒரு நாள் இந்த சிவபெருமான் திருவீதி உலா வருவதை அவர் பார்த்து திருக்குற்றால குறவஞ்சி என்ற ஒரு நூலையும் அவர் எழுதியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த திருக்குற்றால குறவஞ்சி இன்றைக்கும் நம்மளுடைய நடப்புல இருக்கிறதை நாம பார்க்கிறோம். இந்த கோவில்ல சோழர்கள் கால கல்வெட்டுகள் இந்த கோவில்ல மிக அதிகமாக கிடைக்கிறது. பாண்டியர் கால கல்வெட்டுகள் அதை விட அதிகமாக கிடைக்கிறது. இந்த கோவில் முழுவதுமே இதுவரைக்கும் 89 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 89ல 75க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் பாண்டியர் காலத்தை சேர்ந்தவையாக இருக்கிறது. அப்போ முழுக்க முழுக்க இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால் மிக அதிகமாக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நாம பார்ப்போம். ஆனா எப்போ கட்டினாங்க அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியலையே தவிர இந்த பாண்டிய மன்னர்களுடைய கட்டுப்பாட்டிலே இந்த ஆலயம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதை நாம பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டதுதான் இந்த திருக்குற்றாலம். குற்றால அருவி, நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகைகள் இருக்கக்கூடிய இடம், பாவங்களை போக்கக்கூடிய இந்த திருக்குற்றால அருவி, சிவபெருமானே நடனமாடிய 5 சபைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சித்திர சபை இருக்கக்கூடிய இடம், அன்னை ஆதிபராசக்தியினுடைய பீடம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தலம், அகத்திய முனிவரது திருப்பாதங்கள் பதியப்பெற்ற மலை, பல்வேறு பரிவாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம், பல ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒருங்கே காட்சி தரக்கூடிய ஒரு ஆலயம், இது போன்ற பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருக்குற்றாலநாதரை நாமும் வழிபட்டு நன்மைகள் பெறுவோம். நன்றி.